என்ன கொடுக்குறாங்க, the ratio of two numbers is 3:4 and HCF is 4 and their LCM is என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துறாங்க 3:4, அதோட ஹெச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் கொடுத்துறாங்க 4. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎஃப் அதோட ரிலேஷன்ஸ் என்னன்னு ப்ராப்பர்ட்டி, இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. ஸோ the product of two numbers is equal to the product of HCF into LCM. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இதேமாரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. ஸோ நம்ம HCF தெரியும், LCM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் N1 எடுத்துக்கலாம். ஸோ N2 அப்படின்னு எடுத்தோம்னா HCF இன்ட்டு LCM. அப்போ N1 N2னா என்னன்னு கேட்குறீங்க. ஸோ N1 N2 தான் கொடுத்துருக்குறாங்க, 3:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ N1 அப்படின்னா ஸோ என்ன, ஸோ 3 HCF வந்து ஸோ H அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ N2 வந்து 4H. இந்த Hன்றது வந்து HCF. நம்மளுக்கு HCF என்ன கொடுத்துருக்குறாங்க, HCF வந்து 4. அந்த 4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 3 × 4 இஸ் ஈக்குவல் டு 12. அதேமாரி 4 × 4 இஸ் ஈக்குவல் டு 16. இதுதான் வேல்யூ. திஸ் இஸ் த டூ நம்பர்ஸ். N1 இஸ் ஈக்குவல் டு 12, N2 இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு LCM என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு LCM தான் வேணும். ஸோ LCM இஸ் ஈக்குவல் டு ஓகேவா. ஸோ LCM இஸ் ஈக்குவல் டு 4 இங்கே கீழே வந்துடுமா, 4 கீழே வந்துச்சுன்னா 12 × 16 டிவைட் பை 4. ஸோ 1 4s are 4, 4 4s are 16. ஸோ அப்போ LCM இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8, 4 48. ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்களா பாருங்கள் 48. ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.